Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து 300 லைக்ஸ் அபவ் கொடுத்துட்ருக்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் மீண்டும் உண்மை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துட்டவங்க ஸ்டார்டிங்கில் லைக் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து மறந்துடுவீங்க. ஜஸ்ட் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல தேவையில்ல. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9/1/2023. லாஸ்ட்டாக ஒரு 3-4 டேஸாக பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஈஸியான ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புல் பேக் வருமா அல்லது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுமா இங்கேருந்து அப்படின்ற ஒரு பதட்டத்தில் ட்ரேட் பண்ணுமா இருக்கும் இப்போது. ஓகேங்களா? அதாவது இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, சரி முடிஞ்சதா இல்லை தொடருதா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ட்ரேடிங் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு சைடும் அவேர்னஸாக இருக்கணும். அதாவது புல் பேக்காக போனால் ரைட், அங்கே வந்து சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இல்லை ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம பை சைடு நம்மளுடைய வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நம்ம ரெண்டு ஆங்கிள் வந்து ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். 18,050 ரேஞ்ச் இது, ரைட்? சரி, இப்போது ட்ரெண்ட் வந்து நல்லா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி கண்டினியூவாக வந்து ஃபால் ஆச்சு, ரைட்? ஓகே, இப்போது புல் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18,000 ரவுண்ட் நம்பர். அதாவது இங்கே வந்து 18,000 ரவுண்ட் நம்பர். ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸ் புல் பேக் எடுத்து அங்கே வரலாம். அதோட புல் பேக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 10 லைன் வரலும் கூட போகலாம். இது இந்த 10 லைன் டச் ஆகுது இல்லைங்களா, இந்த 10 லைன் வரலும் போகலாம். ஸோ நமக்கு ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்ல நம்ம வந்து சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். இது ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்குது. அது இந்த 10 லைனுக்கு உள்ளே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா, இல்லை இந்த 10 லைன் தாண்டி போனால் நம்ம வந்து ஒரு பையிங்கான வழி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 18,250 வரலும் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங், இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு சின்ன பையிங். ரெண்டு வந்து பையிங் ஏரியா இருக்குது. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். இங்கேருந்து நம்ம பை பண்ணால் இந்த 70 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம், இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம் இந்த ஒரு 60-70 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ரிஸ்கி ட்ரேடிங் டு பை. அதாவது ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து அதில் பை அண்ட் சேல் பண்ண முடியும் ரெண்டு ஏரியாவிலையும். ஓகேங்களா? சரி, இல்லை ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஓப்பன் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் சஸ்டண்ட் ஆகலை, ஒரு நேரம் குச்சி மாதிரி வந்து இப்படி க்ளோசிங் கொடுக்குது பாடியோட அப்படின்னா இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த 18,000 ரவுண்ட் நம்பரும் 18,100 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்கணும், பாடியோட கீழே க்ளோசிங் கொடுத்தால் மட்டும்தான் இந்த வியூ. இல்லை சாலிட் பாடியோட க்ரீன் கலர் பாடியோட க்ளோசிங் கொடுக்குது, ஒரு 10 நிமிஷம் கேண்டில் பார்த்தேன், ஒரு அரை மணி நேரம் கேண்டில் பார்த்தேன், இந்த அரை மணி நேரத்துக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சாலிடாக நிற்குது அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் பை சைட் போங்க. 18,200 உங்களை யாரும் தடுக்கிறவங்க கிடையாது. 18,200 நான் ஸ்டாப்பாக போகுது. மேபி நாளைக்கு ரிவர்சல் ஆகலாம். இன்றைக்கி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரிவர்சல் பாயிண்ட் எப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்தா என்ன ஆகும், அது பக்கத்துலேயே ட்ரேடிங் டேஸ் முடிஞ்சிட்டோம். பை எடுப்பீங்க அன்றைக்கி ஃபுல்லாக அந்த இன்றைக்கி பார்த்துட்டே இருக்குங்க. ஏன்னா ரேஷன் ஜோன் இல்லைங்க, ரேஷன் ஜோன் என்ன ஆகும், ப்ரைஸோ பையர் செல்லர்ஸோட ஃபைட்டிங் நடக்கும், கொஞ்சம் நேரம் வந்து கன்சல்டேஷன் ஆகும். மேபி நாள் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகிட்டு கூட ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து நிற்கலாம். இது நிஃப்டி 50 கண்டிஷன். லெவல்ஸ் மட்டும் பார்த்துங்க. நம்ம எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் ப்ரைஸ் போகுமா அப்படின்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 100% கம்ப்யூட்டர் மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் ப்ரைஸ் எங்கெங்கே விஷயம் நடக்குது, இந்த இடத்துல நடக்குது அப்படின்றத ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். 18,000, 18,100, 18,250 இந்த 3 லெவல் வாட்ச் பண்ணிங்க. ப்ரைஸ் எந்தெந்த இடத்துல எப்படி நிற்குதுன்னு ட்ராவல் பண்ணுதுன்னு கவனிச்சிங்க, வேறு எதுவும் இல்லை. நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்க வரலும் ஒன்லி செல்லிங்கான வியூ தான் பார்க்க முடியும். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 18,100 18,250 வரலும் ஒரு பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரேஞ்சில் நிற்குதா இல்லை இந்த வீக் ஃபுல் எப்படி ட்ராவல், அப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்சு. அப்போ இந்த கீழே வந்து இது சப்போர்ட்டு, அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம்.
ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் அப்படி இந்த ரேஞ்சில் போகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையும் ஒரு டைம் பார்த்துலாருங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட். பேங்க் நிஃப்டியோட சார்ட் என்னோடய வியூவில் வந்து இந்த மாதிரி தெரியுது. ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. இங்கே ஒரு ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கேருந்து செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை எடுக்கலை, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், ரீடெஸ்ட் அகெயின் ஒரு பையிங்கான வாய்ப்பை பார்க்க போகிறோம். மற்றதில் சினாரியோ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் வந்து இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாது, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த ஏரியா. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனம் வச்சுங்க. இது 43,200 43,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? சரி, அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சரி, ப்ரைஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் ஒரு வேளை இந்த ஏரியாவில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க, ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே இங்கேருந்து க்ளோசிங் கொடுக்குது, க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகுது, அகெயின் ஒரு புல் பேக்கும் கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம்னா, இதுக்குள்ளே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குதுன்னு கவனிச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இருங்க டிலீட் பண்ணிடுறேன். இப்போ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 ஹவர்லேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது உங்களுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து பை அண்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் செல்லர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் சப்ளை ஜோன் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு சப்ளை ஜோன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது எங்கே இருக்காங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக இவங்க சப்ளை ஜோன் தான் இருக்காங்க. இது 43,200 நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜோன். இங்கேருந்து பெரிய ரிஜெக்ஷன் கண்டிப்பாக உண்டு. ரிஜெக்ஷன்னு கீழே வரும்னு சொல்லவில்லை, ரிஜெக்ஷன்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். 2 இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங்கான வியூ பார்க்கணுன்னா 2 ஏரியாவில் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனு கட் ஆகிட்டு ப்ரைஸு மேலே எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சுட்டா இங்கே இந்த தூரம்லாம் பை அண்ட் செல் பண்ணலாம். இல்லை இந்த லெவல் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறேன், சரி நெக்ஸ்ட் லெவல் இது வரலாம் பை அண்ட் செல் பண்ணலாம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பை அண்ட் செல்லுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 ஜோனும் உங்களுக்கு கிடைக்கல, டேரெக்டாக அப்படி டபால் அப்படியே 2-3 கேனில் அப்படியே போயிடுச்சு. இந்த பக்கம் லெவல் 43,200 டச் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது, மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், விட்டுடலாம். உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதாவது இந்த ஜோனை ஃபைட் பண்ணி மேலே போதுனா டேரெக்டாக போனால் பை பண்ணாதீங்க. ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இந்த ஜோனை டேரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா பை பண்ணாதீங்க, ட்ராப்பில் போய் மாட்டிக்குங்க. இந்த செல்ல ஜோனை டேரெக்டாக ஒரே கேனிலோ அல்லது ஒரு 5 நிமிஷத்தில் மேலே போயிட்டு க்ளோசிங் பையிங் வச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு போய்ட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பை பண்ண மாதிரி பை பண்ணிட்டு ப்ரைஸை கீழே தள்ளுவாங்க. ஸோ கீழே தள்ளிட்டு இன்னொரு டைம் மேலே போக சொல்லும், அப்போ பை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபஸ்ட்டு இது என்ட்ரிலே வந்து பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் புல் பேக் அகெயின் வந்து பை செல்க்கான வாய்ப்பு பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். என்னென்ன லெவல், ஃபஸ்ட் லெவல் 42,600 அபவ், 42,600 அபவ். ரெண்டாவது டைம் பிரேக் அவுட் கொடுக்க சொல்ல பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து வேணாம். ஃபஸ்ட் டைமில் வந்து பண்ணால் கூட உங்களுக்கு வெயிட் பார் புல் பேக் ஒரு ரெட் கலர் கேன் ரெண்டோ ஒரு ரெட் கலர் கேனில் வரட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ஓன் எஜுகேஷனல் ஸ்டடி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 300 லைக்ஸ் அபவ் நான் பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு. லாஸ்ட் டைம் லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருந்தது, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுங்கள், அது ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன். செல்லிங்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலி 42,600 கீழே ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோ பிரேக் ஆகாத வரலும் சரி, நோ செல். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மண்டே இந்த ஃப்ரைடே டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் சைட் வைஸ்லேயே போய்ட்டு ஒரு போர் அடிக்கும் ஒரு மாதிரி. நீங்கள் பாருங்களேன், ஒரு 11 o'clock 1 o'clock பெரிய மூமெண்ட்டை ஒன்றும் இருக்காது. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வந்து ட்ரெண்டிங்கில் போகுது மார்க்கெட்டு. இப்போ வந்து சின்னதாக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும், அந்த பேஸ் அதை புல் பேக் க்ரியேட் பண்ணும். அந்த புல் பேக்கில் வந்து கொஞ்சம் மூமெண்ட்டை கம்மி தான் இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டிக்கு எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு, அதாவது எங்கெங்கே சப்ளை ஜோன் எங்கெங்கே பார்த்துலாங்க. சப்ளை ஜோன் வரத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வேறத்தில் இது வந்து ஒரு சப்ளை ஜோன்.
இதுவும் சப்ளை ஜோன், 2 சப்ளை ஜோன் இருக்காங்க. ஸோ இந்த ஜோனில் வர சொல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா கடந்து வச்சுருச்சிங்க, கடந்துட்டு கொஞ்சம் இங்கே நின்றுட்டு அகைன் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா இங்கேருந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் பையிங் வேணாம். இந்த கேப் ரீஃபில் பண்ண வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கேப் ரீஃபில் பண்ணலாம் வரதுலாம் வந்து இன்றைக்கே வரும்னு கிடையாது. மேபி நாளைக்கு கூட வரலாம். நம்ம இன்றைக்கே வரும்னு பார்க்குறோமே அதான் தப்பு பண்ணுறோம் நம்ம. ஓகே, கேப்பை பார்த்தா அப்போ கேப்பை என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அந்த லோவை கட் பண்ண வரலும் ஓகே நீங்கள் அப்போ வந்து ட்ரேட் எடுங்க. அந்த லோவை பிரேக் பண்ணாதவர்களும் எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ட்ரேட் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர். அவசரப்படாதீங்க. இன்றைக்கி பொதுவாகவே 11 மணிக்கு மேலே ட்ரேட் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். 10:30 மணிக்கு மேலே எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபாஸ்ட் மூமெண்டம் இன்றைக்கி வந்து அந்த 9:40 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் தான் மார்க்கெட் ஹால்ட் ஆகணும். ஹால்ட் ஆகிடுறதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 19,000 செகண்ட் லெவலு, ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,800. 2 சப்ளை ஜோன் இருக்குது. இந்த 2 சப்ளை ஜோனையும் மனசில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். செல் எடுக்கலாமா பை எடுக்கலாமா? 18,800க்கு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் கொடுத்துச்சு, அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது லெவல் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அங்கேருந்து பை எடுங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை லெவல் மார்னிங்கில் ஓப்பன் ஆச்சு, ஒரு லோ க்ரியேட் பண்ணிச்சு, அகைன் அந்த லோவை டக்குன்னு உடச்சி கீழே வருது அப்படின்னா ஸோ ஓகே, அந்த லோவில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். இது டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. நிறைய பேர் கால்ஸ் டிப்ஸுக்காக ஃபோன் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு கால் டிப்ஸுக்காக ஃபோன் பண்ணாதீங்க, சாட்டும் பண்ணாதீங்க. நான் டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் வியூஸை மட்டும் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணுன்றவங்க டீட்டெயில்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸும் புரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ சார் தேவைப்படுது அப்படின்ற மட்டும் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சார் எவ்வளோ சார் ஃபீஸு, எத்தனை நாள் கோர்ஸு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். 45 days கோர்ஸ் இருக்கும். ஃபீஸ் எவ்வளோ வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.